ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நோட்பேடில் ஜாவா ப்ரோக்ராம் ரைட் பண்ண போகிறோம். அதை சேவ் பண்ணிவிட்டு கமெண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் நோட்பேடை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கிட்டுமே இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் ரைட் பண்ண ஆரம்பிக்கலாமா? சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பப்ளிக் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறது ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம். ஸோ நான் வந்து நம்மளுடைய கிளாஸ் நேம் வந்து ஹலோ வேர்ல்டு, இதுதான் நம்மளுடைய ஃபைலோடைய நேமாகவும் இருக்க போகுது. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்ட்ஸ் ஸ்கொயர் பிராக்கெட் கர்லி பிரேஸ் ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோஸ். ஸோ இதுக்குள்ள system dot out dot print ln hello world semicolon. ஸோ இப்போது இந்த ப்ரோக்ராம் நம்ம சேவ் பண்ணிக்க போகிறோம். ஃபைல் டு சேவ் பண்ணுறதுல சில விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம எந்த நேம் வந்து கிளாஸ் நேம் கொடுத்தோமோ அதே நேம் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஹலோ வேர்ல்டு அப்படின்றத கரெக்டாக கொடுத்துட்டு டாட் கொடுத்து ஜாவான்றதை கொடுக்க மறக்காதீங்க. அதுக்கப்புறம் சேவஸ் டைப் வந்து ஆல் ஃபைல்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் சேவ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து டெஸ்க்டாப்பில் ஜாவான்ற ஃபோல்டரில் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபோல்டரை இப்போ நம்ம வந்து கமெண்ட் ப்ராம்ப்டில் ஓப்பன் பண்ணணும். ஸோ அதில் தான் நம்ம கம்பைல் அண்ட் ரன் பண்ணுறோம். ஸோ இதில் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சிடி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கமாண்ட் கொடுத்துட்டு இந்த ஃபோல்டரை நான் அப்படியே ட்ராக் பண்ணி உள்ளே இழுக்கிறேன். ஸோ நம்முடைய இந்த ஃபைலோட பாத் வந்து ஃபோல்டர் பார்த்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபைலை என்னால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ கம்பைல் பண்ணுறதுக்கு ஜாவா சி போட்டுட்டு ஹலோ வேர்ல்டு ஃபைல் நேம் டாட் ஜாவா அப்படின்னு கொடுங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு எரர் வருது. என்னென்னா எஸ் வந்து நான் ஸ்மாலில் போட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், அந்த எரரை வந்து மாற்றிட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணால் அப்டேட் ஆயிரும். ஓகே, இப்போ மறுபடியும் சேம் அந்த கம்பைல் கமாண்ட் கொடுத்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், எந்த ஒரு எரருமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஜாவா போட்டுட்டு ஹலோ வேர்ல்டு, அவ்வளோதான். நம்மளுக்கு பாருங்கள் பிரிண்ட் பண்ணி காமிச்சிருச்சு அவுட்புட்டு ஹலோ வேர்ல்டு அப்படின்ட்டு. நமக்கு வரக்கூடிய காமனான எரர் என்ன இருக்கும்? சில பேருக்கு வந்து ஜாவா இஸ் நாட் ரெகனைஸ்ட் அப்படின்ற எரர் வரும். அதாவது விண்டோஸ் OS வந்து ஜாவாவை ஃபைன் பண்ண முடியலை அப்படின்றதான் அந்த எரருடைய அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்? JDK சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேரை வந்து கரெக்டாக நம்ம டவுன்லோடு இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய அந்த இன்ஸ்டால் ஆன அந்த ஃபைல் பார்த்துருக்கு இல்லையா, அது வந்து கரெக்டாக நம்ம சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிளில் ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்றத நான் அதில் சொல்கிறேன். சிஸ்டம் சிஸ்டம் என்விரான்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இப்படி ஓப்பன் ஆகும். இல்லை பார்த்துருக்கோம். இதை கிளிக் பண்ணி எடிட் இதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பாருங்கள் ஜாவா JDK 17ன்றது நான் டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். கரெக்டாக அது ஆட் ஆகிருக்கு. அதனால் எனக்கு எந்த ஒரு எரரும் ஷோ பண்ணலை, கரெக்டாக ரன் ஆயிடுச்சு. ஸோ இதை பர்ஃபெக்டாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத செப்பரேட் வீடியோவாக நான் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். லைக் போடுறதுக்கு மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.